வணக்கம் மக்களே! சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான நேரம். ஆர்சிபி கூட நடந்த அந்த தோல்விக்கு அப்புறம், நம்ம அணி இப்ப சென்னை திரும்பி வந்திருக்காங்க. ஹை பெர்ஃபார்மன்ஸ் சென்டர்ல தீவிர பயிற்சி போயிட்டுருக்கு. ஆனா, அணியில் பார்த்தீங்கன்னா, பல மாற்றங்கள் மற்றும் இன்ஜூரி அப்டேட்ஸ்கள் நெறைய இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஊர்வி பட்டேல் ஏன் பிளேயிங் லெவல்ல ஆடலன்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. தோனி திரும்ப எப்போ வருவாருன்னு நமக்கு தெரியல. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல பார்ப்போம். முதல்ல எல்லாரும் கேட்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா ஊர்வி பட்டேல் ஏன் பிளேயிங் லெவல்ல இல்ல? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஊர்வில் பட்டேல் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேனு. அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா சிஎஸ்கேவோட தற்போதைய பார்த்தீங்கன்னா, பேட்டிங் வரிசை பார்த்தீங்கன்னா, டாப் ஆர்டர்ஸ்ல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் இருக்காரு, ஆயுஷ் மாத்திரை, சஞ்சு சாம்சன் இருக்காங்க. மேனேஜ்மென்ட் பார்த்தீங்கன்னா அவர ஒரு பேக்கப்பா யூஸ் பண்ண ஒரு பிளான் வச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா யாருக்காவது இன்ஜூரி ஏதாவது ஆச்சுன்னா, ஒரு பேக்கப் யூஸ் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். சரியான வாய்ப்புக்காக பார்த்தீங்கன்னா, அவரும் இப்ப காத்துட்டு இருக்காரு. பிரசாந்த் வீர் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச்ல ஹை பெர்ஃபார்மன்ஸ் சென்டர்ல தோனியோட பேட்ட வாங்கி சிக்ஸர் மலைய புழிஞ்சிருக்காரு. இப்ப அந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா வைரலா போயிட்டுருக்கு. கார்த்திக் சர்மாவும் பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் நாங்க ஆடியிருக்காரு பிராக்டிஸ் மேட்ச்ல. ஸோ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ண ரிசல்ட் இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க மேனேஜ்மென்ட் அவங்கள ரொம்ப நம்புறாங்க. ஏன்னா ஹை பிரைஸ்ல வாங்கியிருக்காங்க. அதனால மேனேஜ்மென்ட் ரொம்ப நம்புறாங்க அவங்கள. ஸோ எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு, எஃபெக்டிவா இருப்பாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கவலையான விஷயம். அகில் ஹுசைன் பார்த்தீங்கன்னா இன்ஜூரின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சில சோசியல் மீடியாஸ்ல பார்த்தீங்கன்னா அகில் ஹுசைன் இன்ஜூரின்னு சொல்லிட்டு ஏதோ போயிட்டுருக்கு. நானும் நெறைய சோசியல் மீடியால பார்த்தேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். டெல்லி மேட்ச்ல அவருடைய பிளேயிங் லெவல்ல இருக்காரா இல்லையான்னு. அடுத்து ஒரு நல்ல செய்தி. டெவால் பிரேவிஸ் பார்த்தீங்கன்னா முழுமையா பார்த்தீங்கன்னா க்யூர் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம் நியூஸ் வந்திருக்கு. ஏப்ரல் 11 டெல்லி கூட அவர் கன்ஃபார்மா பிளேயிங் லெவல்ல இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு சோர்ஸ் சொல்லியிருக்காங்க. கடைசியா நம்ம தல எம்.எஸ். தோனி இன்னும் முழுசா க்யூர் ஆவல. அவரு இன்னும் ரீஹாப்ல தான் இருக்காரு. கால்ல ஏற்பட்ட காய்ச்சலின் காரணமாக அவர் டெல்லிக்கு எதிரான போட்டியில ஆடுவாரா இல்லையாங்கிற இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அவர் பேட்டிங் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாலும், மேட்ச் ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வரலன்னு சொல்றாங்க. ஸோ ஏப்ரல் 11 மேட்ச்ல பிரேவிஸ் வருவாரா? இல்லையா? தோனி ஆடுவாரா? மாட்டாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்ல சந்திப்போம். விசில் போடு.